அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், மகாபுத்கமோ பகுதியிலே மாற்றுத்திறனாளிகள் அங்கவீன நிலையத்திலே மாணவர்கள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள் என்று இதோ நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல் ஷிஃபா விசேட தேவையுள்ள குழந்தைகள், அல் ஷிஃபா விசேட தேவையுள்ள குழந்தைகள் அவர்களுடைய நிலையத்திற்கு நாங்கள் வந்திருக்கின்றோம். 30க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இங்கே மாட்டிக்கொண்டு இருப்பதாக எமக்கு செய்தி வந்தது. அல்லாஹ்வுடைய கிருபையினால் கடந்த ஒரு மணித்தியாலம் மெதுமெதுவாக நாங்கள் இருட்டிலே பயணம் செய்து வந்திருக்கின்றோம். இப்போது இந்த அங்கவீனர் நிலையத்திலே இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளி மாணவர்களுடைய நிலையத்திற்கு வந்திருக்கின்றோம். இன்னும் சொற்ப வேளையிலே அவர்களை பத்திரமாக இன்ஷா அல்லாஹ் மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என நம்புகின்றோம். பேருவலையைச் சேர்ந்த சகோதரர் மின்ஹாஸ் தலைமையிலே நாங்கள் இங்கே வந்தோம். உண்மையிலே ரொம்ப கடுமையான ஒரு முயற்சியோடு இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம். வெள்ளம்பிட்டிய சந்தையில் இருந்து நீண்ட தூரம் பயணம் செய்து வந்தோம். மின்ஹாஸ், நாங்கள் கிட்டத்தட்ட எத்தனை கிலோமீட்டர் வந்திருக்கிறோம்? இது வந்திருப்போம் 7-8 கிலோமீட்டருக்கு மேல. உண்மையிலே ஒரு கஷ்டமான ஒரு நீண்ட தூரம். அதாவது வெள்ளம்பிட்டி சந்தையிலிருந்து நேற்று இரவு சடுதியாக நீர் அதிகரித்தது. உடனடியாக மக்கள் அகன்று செல்லுங்கள் என்று கடந்த 2 நாட்களாக அதிகாரிகள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆன போதிலும் இந்த இடத்திலே அல் ஷிஃபா விசேட தேவையுடைய குழந்தைகள், பாருங்கள், விசேட தேவை உடைய குழந்தைகள், சாதாரண குழந்தைகள் அல்ல, அவர்கள் 30 குழந்தைகள் இந்த இடத்திலே சிக்கி தவித்துக் கொண்டிருந்தார்கள். எமக்கு செய்தி கிடைத்தவுடன் இந்த பேரூரைச் சேர்ந்த சகோதரர்கள் அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிக்க வேண்டும். கடந்த 2016ஆம் ஆண்டும் இவர்கள் இதே போன்ற ஒரு மகத்தான பணியை செய்ததாக சொன்னார்கள். இந்த கரடு முரடான பாதை உண்மையிலே எமக்கு வரக்கூடிய நேரத்திலே வழியும் தெரியவில்லை. ஆனால் அவர்கள் பொறுமையாக பல இடங்களிலே வழி தவறி இருந்த போதிலும் இதோ மாஷா அல்லாஹ் அந்த மாற்றுத்திறனாளிகள் விசேட தேவையுள்ள குழந்தைகள் சந்தோஷமாக வருகிறார்கள். எமக்கும் ரொம்பவே ஒரு சந்தோஷமான தருணம் இது வருகிறது. கண்ணுவை பிடிச்சிக்கணும். அப்படியே இஷ்டிக்காரன் நீங்களே முன்னு கடிவா இஷ்டிக்கார் முன்னு கடிக்க நான் முன்னு கடிக்க நான் திருப்பிடியா நீ வா தள்ளிடு நீ தள்ளிடு நீ அப்படியே வா நீ அப்படியே சேர் போட வேணாம். எங்க புள்ளேல் சேர் போட வேணாம். நீ வா புள்ளேல் எல்லாம் சேஃப் தானே? சே ஹாய் சே ஹாய் பாபா சே ஹாய். முத்தமா நல்லா நீங்க முத்தமா நல்லா வேணாம். அந்த பிள்ளைகள் பாதுகாப்பாக இதோ செல்கிறார்கள். ஓ, இப்போ உங்க டவுட் கிளியரா ஆகுதா? டிரைவர் முன்னாடி இருக்காரு இல்லே? இப்போ முன்னாடி தான் வராரு டிரைவர். அல்ஹம்துலில்லாஹ், புனித ஹரம் ஷரீஃபில் இருந்து உங்களுக்காக துவா செய்வதாக சொல்லியிருக்கார். நண்பர்களே, ஒரு சகோதரர் புனித ஹரம் ஷரீஃபில் இருந்து உங்களுக்காக வேண்டி துவா செய்வதாக சொல்லியிருக்கிறார். அங்கே இருக்கிறார். சகோதரர் மின்ஹாஸுக்காக வேண்டி அதிகமா துவா கேளுங்க. இன்னும் பிள்ளைகள் இருக்கிறார்கள்.
தூக்கி எடுத்துருங்க மின்ஹாஸ். புள்ளைய தூக்கிடுங்க ராஜா. பாபா கம். பாபா கம், பாபா கம் 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 கம். அளவான அண்ணாண்டேப்பா. இவர்தான் உஸ்தாத். கொஞ்சம் லைட் அண்ணாண்டேப்பா அண்ணாண்டேப்பா. என்னவா புத்தே அண்ணாண்டேப்பா புத்தே. நீங்க இருங்க புள்ள அழுவுது. ரைட் ரைட் அபு என்னவா சரி அவ்வளவுதான். புத்தாக்கு நம்ம போனாத மாயா அண்ணாண்டேப்பா மாயா தருவா. பாபா பயவேண்டேப்பா. அதான் தண்ணி கொஞ்சம் கொடுங்க. ரைட் நான் அன்னைக்கு வரவா. அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் பாதுகாப்பாக அந்த பிள்ளைகளை பாதுகாத்து இப்போது அவர்களை அழைத்து செல்கின்றோம். இன்னும் நோயாளிகள் பலர் நாங்கள் வரக்கூடிய நேரத்தில் இது ஒரு நீண்ட பிரயாணம். வெள்ளம்பிட்டி சந்தியில் இருந்து, அதாவது பாதையில் நடைபாதையில் வந்தால் எத்தனை கிலோமீட்டர் என்பது எனக்கு தெரியாது. ஆன போதிலும் நாங்கள் இன்னும் சில சகோதரர்கள் முன்னால் ஒரு போட் சென்று கொண்டிருக்கிறது. மௌலவி இப்ப இந்த புள்ளேல் வசீர் மௌலவி இந்த புள்ளேல் இங்க தங்கி ஓதுற புள்ளையில தங்குற புள்ளையில எத்தனை புள்ளையில இருக்கிறாங்க? இப்ப அடுத்த புள்ளையெல்லாம் சேஃபா போயிட்டாங்க. எப்ப தண்ணி கூடிச்சு? இன்னைக்கு அந்திப்பாட இங்கிட்டு கூடு. ஹலோ அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஒரு இடத்துல நோயாளிகள் ஈக்கிறேன்னு சொன்னாங்க. 7 மணி நேரம் போட்டுக்கோங்க. கேமேமாவது ஆவானே போட்டு விடுங்க. ஆனால் கன்ஃபார்மா பார்த்துக்கொள்ள வேணாம். ஏன்னா நாங்கள் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். போகலன்னு சரியா வெள்ளம்பிட்டி ரஸ்மின் அங்கனைக்குமா அடிங்க. அப்போ எங்களுக்கு சகோதரர்களுக்கு விளங்கும். இங்கே போடணுமா? மரத்தைக்கு போடுறா. அடிச்சா கை பட்டுச்சா ஃபாசில்? அங்கே புடி கை நல்லா பட்டு பாரு. நோ பயவேண்டேப்பா புத்தே.
தண்ணி தண்ணி தரவா வயிறு கலண்டுட்டு அதுதான நின்று கொஞ்சம் ஃபாசில் கையை கலண்டு என்னாச்சு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் இன்னும் சொற்ப வேளையிலே மீண்டும் இணைகின்றோம். சகோதரர் ஃபாசில் அவர்களுடைய கை சரி கொஞ்சம் அப்படியே பிடிச்சிக்கொள்ளுங்க மினாஸ் கொஞ்சம் கையை போடாம கம்ப போடணுமா முத பாதி. சரி இந்நாள் இல்ல இந்நாள் ராஜு நம்ம எதிர்பார்க்கல அது ரஸ்மி கொஞ்சம் அங்கே போயிட்டு இல்லை அவருக்கு மிச்சம் பலம் கொடுக்கலாம் மச்சான். அவங்க 2 பேர் மச்சான் அவங்க போறாங்களா நிக்கிறாங்களா ஃபாசில் நான் நிதிர ஓகேடா வந்து நாங்க இப்படி வந்து இப்படி போட்டு இல்ல இல்ல அந்த ரோட்லாம் போறோம் இதெல்லாம் அந்த ஆளை கூட்டி கொண்டு போறோம் சரியா தான் கூட்டி போறோம் ஏதாவது அங்க லைட் அடிக்கிறாங்க. ஃபாசில் ஃபாசில் என்ன உள்ளங்கையா ஓமஜான் லைட் அடிச்சு பாருங்கம்மா. ஓ ஓ ஐஸ் கட்டு ஆ அந்த பிள்ளைகளை வசீர் எங்களோட தான் இருக்காரு. மீட்டு வரக்கூடிய நேரத்திலே எங்களுடைய சகோதரர் ஃபாசிலுடைய கை ஒரு சுவற்றிலே பட்டு முஸ்தபா என்னாச்சு? முஸ்தபா என்னாச்சு? வந்த ரோட்டாவே அதான் நான் நின்று இவர் சொன்னாரு கொஞ்சம் நீங்க புரியுங்க என்னையா விலங்கல இந்த வாரத்தை ஓயில்மா மூலவி மூலவி வாரத்தை ஓயில்மா இந்த வாரத்தில் ஓயில்மா தண்ணியில் முன்னுது முன்னூறு ரோட்டு 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 இல்ல அந்த உங்களுக்கு அனுப்பி போட்டு அனுப்பினவங்க என்ன சொன்னாங்க எங்க வர சொன்னாங்க மே வாசல உங்களால காணே நகிண்டா போட்டு போட்டேன் ரைட்டா என்ன ரைட் 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 பெரிய வேலை பெரிய வேலை ஓ எதுக்கு ஏத்துறாங்க எதுக்கு ஏத்துறாங்க இல்லம்மா எனக்கு இந்த ஒரு லேசான ஒரு ஃபாசில் ஆயிட்டா கொஞ்சம் கொஞ்சம் மூரமாக மச்சான் ஃபாசில் நாங்கள் நேரம் அப்படி போய் டாக்டர்கிட்ட போவோம். ஃபாசில் என்ன ஆகிடுச்சு? என்ன இறங்கிக்கிறாங்க இங்கனையா ஃபாசில் இங்கனைக்கே ரைட் ரைட்
இலங்கை முழுவதும் ஏற்பட்டிருக்கக்கூடிய அசாதாரண காலநிலை காரணமாக நாட்டின் பல பாகங்களிலும் மழை வீழ்ச்சி பதிவாகி அதனூடாக வெள்ளப்பெருக்குகள் ஏற்பட்டு பல குளங்கள் டேம்கள் எல்லாம் உடைப்படுத்திருக்கக்கூடிய செய்திகள் உங்களுக்கு தெரியும். அதே நேரத்தில் மத்திய மலைநாட்டு பகுதிகளில் பல இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. பல ஊர்களுடைய கான்டாக்டே நமக்கு இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இப்படி இலங்கை வரலாற்றில் 50 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்பட்ட ஒரு மாபெரும் அழிவாக இந்த அழிவு பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் முதல் கட்டமாக இறைவனிடத்தில் கையேந்தி இதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிற அதே நேரத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு நம்மால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டிய கடமை நம் அத்தனை பேர் மீதும் இருக்கிறது. அந்த அடிப்படையில் கடந்த காலங்களைப் போல இம்முறையும் நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக வெள்ளத்தில் சிக்கியிருக்கக்கூடிய சகோதரர்களை இரவு பகலாக முடிந்தவரை மீட்டுக் கொண்டு வருகிற காரியங்களை நாமும் நம்முடைய சகோதரர்களும் இணைந்து செய்து வருகிற இந்த சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உணவுகளை வழங்குவது இந்த நேரத்தில் உயரிய பணியாக இருக்கிற அதே நேரம் அடுத்தடுத்ததாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு இடங்களுக்கு திரும்புகிற நேரம் அந்த இடங்களை துப்புரவு செய்கிற பணிகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான குறைந்தபட்ச பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டிய தேவைகள் இருக்கிறது. அவர்களுக்கு தேவையான உலருணவு பொருட்களை கொடுக்க வேண்டிய தேவையோடு மாணவர்கள் தங்களுடைய படிப்புக்கு தேவையான அனைத்தையும் இழந்திருக்கிறார்கள். அரசாங்கம் மாத்திரம் இதற்கான நிவாரணங்களை கண்டிப்பாக செய்ய முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. நம்முடைய நாட்டிற்கு ஜப்பான், இந்தியா போன்ற நாடுகளும் தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய முன்வந்திருக்கிறார்கள். ரெஸ்கியூ டீம் எல்லா இடங்களிலும் களமிறக்கப்பட்டிருந்தாலும் நாடு முழுவதுமே ஏற்பட்டிருக்கக்கூடிய அனர்த்தம் என்பதால் முழுமையான தீர்வை காண முடியாமல் இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கான உலருணவு பொருட்கள், மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்கள், அதே போன்று பாதிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அவர்களுடைய வீடுகளுக்கு செல்லும் போது அவற்றை துப்புரவு செய்வதற்கான பொருட்களை வழங்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பேரிச்சம்பழத்தின் துண்டை கொடுத்தாவது நரகத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் என்றார்கள். நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதற்கு இம்மையிலே இந்த மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு அற்புதமான சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. சோகத்தின் உச்சியில் இலங்கை மக்கள் இருக்கிறார்கள். சோதனையின் உச்சியில் நம்முடைய மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். எனவே இறைவனிடத்தில் பிரார்த்திக்கிற அதே நேரம் இந்த மக்களுக்காக வாரி வழங்குவோம். உங்களால் முடிந்த உதவிகளை முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிலக்கத்திற்கு நேரடியாக நீங்கள் வைப்பு செய்ய முடியும். இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து நேரடியாக வைப்பு செய்ய முடியாதவர்கள் முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொள்கிற போது நீங்கள் எப்படி எங்களுக்கு பங்களிக்க முடியும் என்பதை நாம் உங்களுக்குரிய அறிவுறுத்தல்களை தருவதற்கு தயாராக இருக்கிறோம். அதே நேரத்தில் கொழும்பை அண்டிய பகுதிகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் பொருட்களாகவே நீங்கள் நேரடியாக நமக்கு தந்துதவ முடியும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு அரிசி பேக்குகளாக வாங்கி தாருங்கள். பருப்பு, சீனி, தேயிலை எதுவாக இருந்தாலும் பொருட்களாகவும் நீங்கள் ஒப்படைக்க முடியும். முன்னால் தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு பொருட்களை மாளிகாவத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தி அலுவலகத்தில் நீங்கள் ஒப்படைக்க முடியும். அதே நேரத்தில் என்னுடைய தொலைபேசியை ரீச் பண்ண முடியாதவங்க அதோடு சேர்த்து இணைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதரர் ஷஹ்னி என்கிற நம்பருக்கு நீங்க தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த பொருட்களையும் நேரடியாக மாளிகாவத்தில் இருக்கிற நம்முடைய செய்தி அலுவலகத்தில் ஒப்படைக்க முடியும். எனவே இதற்காக உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள் என்கிற கோரிக்கையை முன்வைத்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.